தமிழக மக்கள் எல்லாருக்கும் வணக்கம். உடனுக்குடன் வானிலை பற்றி தெரிந்து கொள்ள நம்முடைய யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஸோ மறக்காமல் தயவு செய்து ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. இன்றைக்கான தேதி வந்து பார்த்திங்கன்னா மார்ச் மாதம் 31/3/2025 ஆகிறது. தற்பொழுது பார்த்திங்கன்னா மதியம் ஆகிவிட்டதுங்க. நம்ம தமிழகத்தில் தற்பொழுது மிகவும் கடுமையான வெப்பம் உயர்ந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக வட மாவட்டம், டெல்டா மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள், பெரும்பாலும் மேற்கு உள் மாவட்டங்களில் தற்பொழுது 40 டிகிரிக்கு மேலே வெப்பம் உயர்ந்து கொண்டிருக்கிறது. பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் எல்லாருமே கவனமாக இருக்கவும். 40 டிகிரிக்கு மேலே தற்பொழுது கடுமையான வெப்பம் உயர்ந்து வருகிறது. சில மாவட்டங்களில் மதியம் நேரம் வெப்ப காற்றும் வீசலாம் வாய்ப்பு இருக்குது. மிகவும் கவனமாக இருக்கவும். விவசாயிகள் வயலை வேலை பார்க்கும் பொழுது மிகுந்த கவனமாக வேலை பாருங்கள். அதே போல் பொதுமக்கள் வெளியூர் அது மட்டும் இல்லாமல் வெளியே எங்கே போனாலும் நீங்கள் வந்து கையில் தண்ணீர் பாட்டில் கொண்டு போங்க. பாதுகாப்பாக மதிய நேரத்தில் வெளியே போங்க. விவசாயிகள் வயலை வேலை பார்க்கும் பொழுது நீங்கள் மிகவும் பொறுமையாக வேலை பாருங்கள். ஒன்றும் அவசரம் வேண்டாம். நீங்கள் கரும்பு தோட்டம் வச்சுருப்பீங்க, நிறைய பேர் வாழைத்தோட்டம் வச்சுருப்பீங்க, ஏகப்பட்ட பேர் விவசாயம் செய்வீங்க. அதாவது நாற்று நடுவது, அது மட்டும் இல்லாமல் இப்போ போர் போட்டு பம்பு செட்டு வச்சுருப்பாங்க. அதாவது இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஆற்றுல தண்ணி வராது. இதனால் போர் செட்டு மூலம் பார்த்திங்கன்னா அந்த மீண்டும் அறுவடை செய்வதற்கு இப்போ பார்த்திங்கன்னா நாற்று நட்டுருப்பாங்க. ஸோ இவங்க எல்லாருமே குறிப்பாக அறுவடை விவசாயிகள் மற்றும் தமிழக விவசாயிகள் எல்லாருமே வயலை வேலை பார்க்கும்பொழுது மிகவும் கவனமாக வேலை பாருங்கள். அவசரப்படாதீங்க. நீங்கள் நிழலில் உட்கார்ந்து வேலை பாருங்கள். சரி, அடுத்து மழை பொழிவு பார்த்துருவோம். இப்போ நம்ம எல்லாருமே இப்போ மழையை எதிர்பார்த்துட்டு இருப்போம். இப்போ நம்ம வானத்தை பார்த்தோம்னா ஒரே கவலையாக தான் இருக்கும், ஒரே கஷ்டமாக தான் இருக்கும். வானத்தில் என்ன சார் இது, வெயில் அடிக்குது, ஒரு மேகத்தையும் காணோம், மேகம் கூட உருவாக மாட்டேங்குது, ஏன்னா அந்தளவுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா கிளைமேட் இப்படி இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மேகங்கள் உருவாவதற்கு கூட சாதகம் இல்லை. ஏன்னா அந்த அளவிற்கு கிளைமேட் மாறி இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா வலுவான ஈரப்பதம் காற்று வந்தால் மேகங்கள் உருவாகும். இப்போ வலுவான வறண்ட காற்று மட்டுமே வந்து கொண்டிருக்கிறது. அதாவது இப்போ கேட்டிங்கன்னா இந்த வறண்ட காற்று என்ன பண்ணும்னு கேட்டிங்கன்னா மழை கொடுக்காது, மேகத்தையும் உண்டு பண்ணாது. காலையில் பனி பொழிவு கொடுக்கும், மதியானம் ஆனால் வெப்பத்தை கொடுக்கும், அதிகமான வெப்பத்தை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் தற்பொழுது காற்று எங்குமே எந்த திசை நோக்கி அடிக்கலை. அதாவது அரபிக்கடல் காற்றும் மெதுவாக வந்து கொண்டிருக்கிறது. அப்படியே கேரளாவில் நுழைந்த பிறகு கேரளா கடற்கரை ஓரம் மட்டும் டச் பண்ணுது. அதே போல் இந்த கிழக்கு காற்று இது தமிழக கடலோர மாவட்டங்கள் மட்டும் டச் பண்ணுது, அவ்வளோதான். ஆனால் உள்ளே வர மாட்டேங்குது. இந்த காற்று பார்த்திங்கன்னா கடலோரம் அப்படியே நுழையுது, ஆனால் கடலோரத்தை தாண்டி உள்ளே வர மாட்டேங்குது. இது பெரும்பாலும் ஒரு வறட்சியான ஒரு நிலை தான். இது வறண்ட ஒரு வானிலை தான். கண்டிப்பாக இன்றைக்கும் நாளைக்கும் மட்டும்தாங்க இருக்கும். இன்றைக்கும் நாளை அதிகபட்சம் நாளை மறுநாள் கூட இருக்கலாம். ஆனால் ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி முதல்ல கனமழை உண்டுங்க. ஏப்ரல் மாதம் புரிஞ்சுக்கொள்ளணும். ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதிக்கு மேலே மழை பெய்யும், அது உறுதி. ஆனால் இன்றைக்கும் நாளைக்கும் கொஞ்சம் பொறுத்து கொள்ளுங்கள். நீங்கள் வானத்தை பார்க்காதீங்க. வானத்தை பார்த்தா ஒரு கஷ்டமாக தான் இருக்கும். அதாவது மேகங்கள் கூட உருவாகாமல் இருக்கும். ஆனால் நிச்சயமாக ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்ம தமிழகத்தில் பெரும்பாலான மாவட்டங்களில் கனமழையும் மிக கனமழையும் இருக்கிறது. கவலை வேண்டாம். வட மாவட்டம் மழை பெய்யும், டெல்டா மாவட்டங்களுக்கும் மழை பெய்யும், தென் மாவட்டங்களுக்கும் மழை பெய்யும், மேற்கு உள் மாவட்டங்களுக்கும் கண்டிப்பாக மழை பெய்யும். எல்லா மாவட்டங்களுக்கும், எல்லா ஏரியாவுக்கும், எல்லா ஊர்லேயும் மழை பெய்யுங்க. எனவே கவலை வேண்டாம். நிச்சயமாக வரக்கூடிய மாதங்கள், குறிப்பாக ஏப்ரல் மாதம் வரலாற்றில் இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு வெப்பநிலையும் மழை பொழிவும் கண்டிப்பாக பதிவாகும். கவலை வேண்டாம். இந்த வருஷம் அதிகமான இடி மின்னல் கண்டிப்பாக இருக்குங்க, கவலைப்படாதீங்க. இந்த வருஷம் வட மாவட்டங்களுக்கும் தற்பொழுது மழை பொழிவு பற்றாக்குறையாக இருக்குது. நிச்சயமாக வட மாவட்டங்களுக்கும் இதுவரைக்கும் மழை பெய்யாத எல்லா இடங்களுக்கும் பற்றாக்குறையாக இருக்கக்கூடிய அந்த மாவட்டங்கள் முழுவதுமே நிச்சயமாக இயல்புக்கு மற்றும் சராசரியை விட அதிகமான மழை பொழிவு கண்டிப்பாக பதிவாகும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் சராசரியெல்லாம் நீங்கும். அதாவது ஒரே நாளில் பார்த்தீங்கன்னா இப்போ அதிகமான வெப்பம் காணப்படுகிறது. இந்த வெப்பம் மழையாக மாறும்போது
ஒரே நாளில் ஒரு 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 மாலை இரவு மழை பெய்யும்போது ஒரே நாளில் பார்த்திங்கன்னா 20 சென்டிமீட்டர் மேலே மழை பெய்ய முடியும். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்திய பெருங்கல் காற்று நீராவி காற்று வரப்போகுது. கண்டிப்பாக நம்ம அறிவித்தபடி நடக்க போகுது. இந்த இந்திய பெருங்கல் நீராவி காற்று வந்து நான் வந்து எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கேன். இது வந்துச்சுன்னா வச்சுக்கோங்களேன், ஒரு நல்ல மழை கொடுக்கும். இந்த இந்திய பெருங்கல் காற்று ஒரு புயலாக இருக்கட்டும், ஒரு சுழற்சியாக இருக்கட்டும், எந்த புயல் இந்த இந்திய பெருங்கல் காற்று வந்து ஈர்க்கப்படுகிறதோ அந்த புயல் இன்னும் அப்படியே தீவிரமடையும். அது மட்டும் இல்லாமல் அந்த புயல் கரை கடக்கும் பொழுது அதிகமான ஒரு மழை வெள்ளத்தை ஏற்படுத்த முடியும். இந்த இந்திய பெருங்கல் காற்று வந்து ஒரு புயல் தாழ்வு மண்டலம் எந்த சுழற்சி உருவானாலும் அந்த சுழற்சி வந்து இந்த இந்திய பெருங்கல் காற்று இருத்தால் தான் மழை வந்து அதிகமாக பெய்யும். ஒருவேளை இந்திய பெருங்கல் காற்று இருக்காமல் அது வந்து பசிபிக் பெருங்கல் காற்றோ அது வட இந்திய காற்றோ ஈர்த்துச்சுன்னா அது வந்து குறைவான மழை மட்டும்தான் கொடுக்கும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இந்திய பெருங்கல் காற்றால் நம்ம தமிழகத்திற்கு அதிகமான மழை காத்திருக்கிறது. குறிப்பாக இலங்கை, தமிழகம் மற்றும் கேரளா, தெற்காந்திரா வரைக்கும் கூட பார்த்திங்கன்னா அதிகமான மழை சுற்றுகள் காத்திருக்கிறது. இந்த இப்போ வரக்கூடிய சுற்று தான் பார்த்திங்கன்னா வட இந்தியாவுக்கே மழை பெய்ய போகுது. இந்த இந்திய பெருங்கல் காற்று நம்ம தமிழகத்தில் நுழைஞ்சு அது அப்படியே வட இந்தியா வரைக்கும் கூட போவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் தற்பொழுது வரைக்கும் இந்த உயர் அழுத்தங்கள் தான் காரணம். அது நம்ம தமிழகத்தில் காற்று இல்லாத ஒரு நிலை, அது மட்டும் இல்லாமல் காற்று நுழையலை, அது மட்டும் இல்லாமல் இந்த பக்கம் பார்த்தா வறண்ட காற்று, அரபிக்கடல் பக்கம் போனால் அந்த பக்கமும் வறண்ட காற்று. ஸோ இப்படி வறண்ட காற்றுகள் பயணித்து கொண்டிருக்கிறது. நம்ம தமிழகம் நடுவில் இருக்குது. இதனால தான் பார்த்திங்கன்னா நம்ம தமிழகத்தில் இந்த அரபிக்கடல் காற்றால் சில நாட்களுக்கு முன்பு கேரளாவில் மழை கொடுத்தது. இப்போ அந்த மழை கூட பெய்ய மாட்டேங்குது, பார்த்தாலும் தெரியும். இப்போ கேரளாவில் கூட பார்த்திங்கன்னா கடந்த 3 தினங்களாக மழை இல்லை. ஸோ இதற்கு எல்லாமே காரணம் வறண்ட காற்று தான். ஆனால் நிச்சயமாக வரக்கூடிய நாட்களில் அது அப்படியே ஈரப்பதம் இந்த காற்றாக மாறிவிடும். குறிப்பாக இந்திய பெருங்கல் காற்று வந்து வரப்போகுதுங்க. இந்த இந்திய பெருங்கல் காற்று நான் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கேன். இந்த இந்திய பெருங்கல் காற்று வந்தாலே அதிகமான மழை தான் கொடுக்கும். என்னுடைய கணிப்பின் பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக டெல்டா மாவட்டங்களுக்கு மிக கனமழையும், தென் மாவட்டங்களுக்கும் மற்றும் மேற்குள் மாவட்டங்களுக்கும் மிக கனமழையும் பெருமளவு இடங்களில் பதிவாகலாம் வாய்ப்பு இருக்குது. அதிகமான ஒரு வாய்ப்பும் இருக்குது. குறிப்பாக சொல்லணும்னா டெல்டா மாவட்டம், அதாவது தஞ்சாவூர், திருச்சிராப்பள்ளி மாவட்டம், அதே போல் முத்துப்பேட்டை, பட்டுக்கோட்டை, மன்னார்குடி, கும்பகோணம், சீர்காழி, காரைக்கால், நாகப்பட்டினம், வேதாரண்யம், தஞ்சாவூர் மாவட்டம், திருச்சி மாவட்டம், புதுக்கோட்டை மாவட்டம், ஒட்டுமொத்த டெல்டா மாவட்டங்கள் முழுவதுமே ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி முதல், குறிப்பாக ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி நள்ளிரவு அதிகாலையில் பார்த்திங்கன்னா மிக கனமழைக்கான எச்சரிக்கை இருக்கிறது. வட மாவட்டங்களுக்கும் மிக கனமழைக்கான எச்சரிக்கை இருக்குது. குறிப்பாக சொல்லப்போனால் செங்கல்பட்டு, தாம்பரம், சென்னைக்கெல்லாம் இந்த முறை கண்டிப்பாக மழை பெஞ்சிடும். பொன்னேரி, பழவேற்காடு, அரக்கோணம், காஞ்சிபுரம், வந்தவாசி, திருவண்ணாமலை, திருக்கோவிலூர், வேலூர், திருப்பத்தூர் மாவட்டம், அதேபோல் குடியாத்தம், ராணிப்பேட்டை மாவட்டம், ஒட்டுமொத்த வட கடலோரம் மற்றும் வட உள் மாவட்டங்கள் முழுவதுமே மழை கண்டிப்பாக பெய்தே தீரும். இந்த முறை மிஸ் ஆகாதுங்க. இந்த முறை பார்த்திங்கன்னா போன முறை மாதிரிலாம் கிடையாது. இந்த முறை இந்திய பெருங்கல் காற்று வரப்போகுது. இந்த இந்திய பெருங்கல் காற்று வந்தாலே நம்ம தமிழ்நாட்டிற்கு பெருமழை தான். கவலை வேண்டாம். வட மாவட்டங்களுக்கு போன முறை ஏமாற்றியது இந்த முறை ஏமாற்றாது. நிச்சயமாக வட மாவட்டங்களுக்கு மிக கனமழை வரைக்கும் எதிர்பார்க்கலாம். கிருஷ்ணகிரி மாவட்டம், தருமபுரி மாவட்டம் போன சுற்றுல மழை ஏமாற்றியது. இந்த சுற்றுல பார்த்திங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டம், தருமபுரி மாவட்டம், சேலம் மாவட்டம், ஈரோடு மாவட்டம், திருப்பூர் மாவட்டம், கோயம்புத்தூர் மாவட்டம், அதேபோல் பொள்ளாச்சி, தாராபுரம், பழனி, கொடைக்கானல், வேடசந்தூர், திண்டுக்கல், கரூர், ஒட்டுமொத்த மேற்கு உள் மாவட்டம் மற்றும் கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் முழுவதுமே மிக கனமழைக்கான எச்சரிக்கையும், சில நேரங்களில் ஆலங்கட்டி மழை எச்சரிக்கையும் இருக்கிறது. மேகவெடிப்பு மழையும் பதிவாகலாம் வாய்ப்பு இருக்குது. தேனி மாவட்டம், அதேபோல் வாடிப்பட்டி, மதுரை மாவட்டம், திண்டுக்கல், மணப்பாறை, ராஜபாளையம், அருப்புக்கோட்டை, சாத்தூர், கோவில்பட்டி, கயத்தாறு, திருநெல்வேலி, நாங்குநேரி, நாகர்கோவில், திசியான்விளை, காயல்பட்டினம் மற்றும் ராமநாதபுரம், பரமக்குடி, மானாமதுரை, ஒட்டுமொத்த தென் கடலோரம் மற்றும் தென் மாவட்டங்கள் முழுவதுமே ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதிக்கு மேலே பார்த்திங்கன்னா மிக கனமழை கண்டிப்பாக பெய்துவிடும். தென் மாவட்டங்களுக்கு சொல்லவே தேவையில்லை. தென் மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான எச்சரிக்கை இருக்கிறது. எனவே எல்லா இடங்களுக்கும் எல்லா மாவட்டங்களுக்கும் கனமழை உறுதி, மிக கனமழைக்கான எச்சரிக்கையும் இருக்கிறது. கவலை வேண்டாம். தற்பொழுது அதிகமான வெப்பம் நம்ம தமிழகம் முழுவதும் உயர்ந்து கொண்டிருக்கிறது.
கவலைப்படாதீங்க. இன்னும் 2 நாட்கள் மட்டுமே இருக்குது. இன்றைக்கி மழை வராது, நாளைக்கு மழை வராது. நாளை மறுநாள் பார்த்திங்கன்னா படிப்படியாக நம்ம தமிழகத்தில் மழை பொழிவு அப்படிங்கிற தீவிரமடையும். இந்த சுற்றுமழை பார்த்திங்கன்னா பெரும்பாலும் இந்திய பெருங்கடல் நீராவி காற்றால் நம்ம தமிழ்நாட்டிற்கு அதிகமான ஒரு மழை கிடைக்க போகுது. இந்த இந்திய பெருங்கடல் நீராவி காற்று வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து பெரும் மழையை கொடுக்கும். ஏன்னா இந்த இந்திய பெருங்கடல் காற்று பொறுத்த வரைக்கும் இந்த இந்திய பெருங்கடல் காற்று தன்மையை பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு ஆழ்கடலும் கூட அதிகமான வெப்பங்கள் நிறைந்த பகுதி. அதாவது அதிகமான வங்கக்கடல் பசிபிக் பெருங்கடலை விட இந்த இந்திய பெருங்கடல் காற்று தான் அதிகமான நீராவி காற்று பெற்றிருக்கும். இந்த நீராவி காற்று ஒட்டுமொத்த இந்த மடகாஸ்கர் அது மட்டும் இல்லாமல் ஆஸ்திரேலியா, இப்போ பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியா நாட்டில் கடுமையான புயல்கள் உருவாகுது. அது மட்டும் இல்லாமல் அங்கே வந்து 31 டிகிரி வெப்பம் இருக்குது. குறிப்பாக தெற்கு இந்திய பெருங்கடலில் இப்போ அடிக்கடி இப்போ பார்த்திங்கன்னா புயல்கள் உருவாகி கொண்டிருக்கிறது. ஸோ இதனால் இந்திய பெருங்கடல் காற்று வந்து நம்ம இந்தியா நோக்கி வரலை. இப்போ பார்த்திங்கன்னா இந்தியா நோக்கி வர முடியாமல் இருக்குது. ஆனால் வரக்கூடிய நாட்களில் பார்த்திங்கன்னா புயல்கள் அங்கே குறைவாக தான் உருவாகும். இதனால் இந்திய பெருங்கடல் காற்று நம்ம தமிழகத்தில் உள்ளே வரப்போகுது. வரக்கூடிய ஏப்ரல் 2ஆம் தேதி முதல் இந்திய பெருங்கடல் காற்று அப்படி திசை திரும்பி தென் தமிழகம் மற்றும் வட தமிழகம், டெல்டா மாவட்டம் மற்றும் இலங்கை நோக்கி வந்துவிடும். கண்டிப்பாக இலங்கையில் பெய்யக்கூடிய மழை அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்ம தமிழ்நாட்டிற்கு நோக்கி வரும். இந்த இந்திய பெருங்கடல் காற்று வந்து நம்ம தமிழகத்திலும் மழை பெய்யும், இந்த இலங்கையிலும் மழை பெய்யும். அப்போ இலங்கையில் பெய்யக்கூடிய மழையும் நம்ம தமிழ்நாட்டிற்கு உள்ள கண்டிப்பாக ஒரு மிக சிறப்பான மழை கண்டிப்பாக கொடுக்கும். வரக்கூடிய நாட்களில் இலங்கையிலும் மழை பெய்யும். அந்த இலங்கையில் பெய்யக்கூடிய மழையும் நம்ம தமிழகத்தில் வரப்போகுது. நிச்சயமாக வரக்கூடிய நாட்கள் மிகவும் சிறப்பான ஒரு நாட்கள். கண்டிப்பாக மழை உண்டுங்க. நன்றி. அடுத்தடுத்த அறிக்கையில் தவறாமல் பெற நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. மழைப்பொழிவு வந்து கொண்டிருக்கிறது. நன்றி.